வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மோதல் ரொம்ப முத்திருச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப காட்டமா எடப்பாடி பழனிசாமியை சொல்ல போனால் ரொம்ப அசிங்கமாகவே பேசியிருக்காரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு? இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அண்ணாமலைக்கு பின்னே நம்ம அதை பிரிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் இப்படி பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இப்படின்னு ஆட்கள் திராவிட கட்சிகளிலும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ளே வேண்டாம். ஆனால் ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் இவ்வளோ இது பண்ணி போகணுமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவரை தற்கூறின்ன, இவரை தான் தோன்றின்ன, இது இப்படி ஒரு அரசியல், இது முதல்ல அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு ஏதோ ஒரு வேகத்தில் பேசப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. திட்டமிட்டு கால்குலேட்டட் அட்டம்ப்டா என்ன அவங்களுடைய எண்ணம் அப்படின்னா, ஏடிஎம்கே ப்ரவோக் ஆகி தன் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்கிற கால்குலேஷனோட தான் அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதே ஒரு அஜெண்டாங்கிறீங்க, ப்ராப்பரான அஜெண்டா. நம்பர் 2க்கு வரணும்னா நம்பர் 2ஓட சண்டை போட்டு அவங்கள காலி பண்ணுறதுங்கிற பிஜேபியினுடைய லாங் டேர்ம் கோலுக்கான ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்பாக மதிய வேளையில் எடப்பாடி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், அவர் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சில கேள்விகள் எல்லாம் ஷார்ப்பாக தான் கேட்டார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தப்போ கேட்டார், 500 நாளில் 100 திட்டம்னாரு. மத்தியில் பாஜக ஆட்சி வந்தால் நான் ஜெயிச்சால கொடுப்பேன்னு சொல்லலை, மத்தியில் பாஜக ஜெயிச்சாலே நாங்கள் 500 நாளில் 100 திட்டம்னாரு. இவங்க ஜெயிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு திட்டமாவது கொண்டு வந்தாரா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ப்ராக்டிக்கலாக பார்த்தா லாஜிக்கான கேள்வி. இதுக்கு பதில் இருக்கானா? இல்லை. அடுத்தது மைக்கை கண்டா அவர் பார்த்தீங்கன்னா பொய்யா பேசிட்டு திரிகிறார். மைக்கை கண்டாலே போய் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னாரு. இது ஃபேக்சுவலி கரெக்டு மேபி. ஆனால் அதே அண்ணாமலை அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டினார். அண்ணாமலை இப்போ ஏர்போர்ட்டில் மட்டும் பேட்டி கொடுக்கறதில்ல. ஏன்னா போயிட்டு வரதுக்குள்ளே டெல்லியில் வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா வம்பா போயிருங்கிறதுனால நான் உயிரே போனாலும் செத்தே போனாலும் ஏர்போர்ட்டில் கொடுக்க மாட்டேனாரே தவிர, அண்ணாமலை திட்டமிட்டு எடப்பாடியை டேமேஜ் பண்ணணுங்கிறத விடவும் அதிமுக காரங்களை ப்ரொவோக் பண்ணி பிஜேபியோடு ஒரு மோதல்கிற இடத்துக்கு இது நகர்ந்தா தன்னுடைய இப்போ ஏடிஎம்கே ஏற்கனவே எதிர்கட்சிக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. அவர் எடப்பாடியார் அவர் வார்த்தைக்கு சொல்கிறாரு, நான் அம்மா கிடையாது அப்படின்றாரு. ஆனால் அம்மையார் மாதிரியே 4 வருஷம் எதிர்கட்சி மாதிரி எதுவுமே பண்ணாமல் கொடநாட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் கடைசி 6 மாதம் ஏதாவது பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினைக்கிறாராங்கிற கேள்வி இருக்குது. ஏற்கனவே திமுக எதிர்க்காதவங்களே என்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு திரும்ப, அதாவது ஒரே நேரத்தில், ஏன்னா நேற்று கூடுதலாக அதாவது ஏடிஎம்கே திட்டின அளவுக்கு டிஎம்கே திட்டலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டை மீட்போம்னா இப்போ யாருக்கிட்ட இருந்துங்கிற கேள்வி இருக்குது. கழகங்கள் எல்லா தமிழகம்னு சொல்லிட்டு போய் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்ச ஆள் தான். ஆனால் தமிழ்நாட்டை மீட்போம்னா அது ஆப்வியஸாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்து ஆட்சியை இறக்கணுங்கிறதான் அர்த்தம்னாலும் கூட கூடுதலாக நீங்கள் டார்கெட் பண்ணுறது ஏடிஎம்கேவை அப்படின்னும் போது தெலுங்கானாவினுடைய அந்த ஆப்ரேஷன் இங்கே நகர்த்துறாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது. பிஆர்எஸ் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் இவங்களும் தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு ஜெயிச்சாங்களே தவிர பிஆர்எஸ் ஒன்று கூட ஜெயிக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி அதிமுகவை மொத்தமாக கரைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற அரசியலில் அண்ணாமலை செய்கிறார். இதில் இன்னொன்று, ஊருக்கு போகிறார். இன்னொரு 3 நாளில் அவர் லண்டன் கிளம்பிடுவார். கிளம்புறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் அதிமுக பிஜேபி உறவில் மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி விட்டு போயிடணும். திரும்ப இது ஒட்டவே கூடாது. நம்ம இல்லாத நேரத்தில் ஒருவேளை மேடையில் இருக்கக்கூடிய ஆட்களையே கூட அடுத்தது ஓரளவுக்கு ஒரு பொறுப்பு தலைவரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை திரும்ப ஒட்ட முடியாத அளவுக்கு விரிசலை ஏற்படுத்திடணுங்கிற ஒரு நோக்கமும் இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியாக, அவ்வளோ ஆவேசமாக அவர் பேசின உடனே பேசிகிட்டே இருக்கும்போதே ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு கையை தட்டி அவரை உற்சாகப்படுத்துகிறாங்க. இந்த நம்ம குதிரை ரேஸ்லலாம் ஓடியாரும்போது கமான்ட்டு இங்கேருந்து பணம் கட்டுவாங்களா, அந்த மாதிரி விஜயதாரணி எந்திரிக்கிறாங்க. இருந்தவங்கெல்லாம் எந்திரிச்சு வேறு ஸ்டாண்டிங் ஓவேஷன், கிட்டத்தட்ட ஏதோ அவார்டு வாங்கின இடத்துக்கு போயிட்டு ரிசீவ் பண்ணுற மாதிரியான ஒரு உற்சாகம் அவங்க இருந்தது. இது திட்டமிட்டு அதிமுகவை, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை காலி செய்வதற்காக ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும், அவங்க மேலே திடீர்னு இடி ரைடு வரும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையை எதிர்த்தார், அண்ணாமலைக்கு சிக்கலாக மாறினார், அண்ணாமலைக்கு இடையூறாக இருக்கார் கொங்கு பெல்ட்டில் அப்படிங்கிறதுக்காகவே செந்தில் பாலாஜி மீது ஒரு பெரிய ரைடு நடத்தி அவர் இன்னைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கார். அவர் அண்ணாமலைனால தான் சிறையிலே இருக்கார் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. ஏன் அது மாதிரியான வேற ஒரு பைபாஸில் அதிமுகவையோ எடப்பாடியோ ஹேண்டில் பண்ணாமல் நேரடியாக மேடையில் ஹேண்டில் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு?
இல்லை இது வந்து எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு பொது எதிரி திமுகங்கிற பாயிண்ட் நாளைக்கு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னமும் இருக்குது. அதாவது அண்ணாமலையோடு பாஜக முடிந்து விட போவதில்லை. ஏற்கனவே மோடி என்கிற ஒரு தனிநபர்கிட்ட கட்சியை கொடுத்துவிட்டு திரும்ப வாங்குறதுன்னு தெரியாமல் ஒட்டகத்துக்கு தலையை நீட்டிக்க உள்ள விட்டு கூடாரத்தை இழந்த கதையாக ஆர்எஸ்எஸ் பரிதாபமாக இருக்குது. இப்போ அண்ணாமலை அப்படிங்கிறவர் இப்படி மூவ் பண்ணுறதுக்கான இதை வந்து கர்டைல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் இதில் எங்கே பாயிண்ட் வருது அப்படின்னா, எடப்பாடி இன்னமும் கூட பாஜக நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா பின்னாடி நமக்கு பயன்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி பெரிய லெவலுக்கு அதிமுகவுக்கு லோக்சபாவில் வேலை இல்லை, அவங்களுக்கு ராஜ்யசபா இன்றைக்கி பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் இவங்கள்ட்ட 3-4 இருக்குது. லோக்சபாக்குன்னு பார்க்கும்போது ஒரு திமுகவோட ஒரு 21-22 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதிமுக இன்றைக்கி தேவையே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதாவது மேலே மோடிக்கு இன்றைக்கி அதிமுகவால் உடனடியாக ஆகக்கூடிய காரியம் எதுவும் இல்லைங்கிறதுனால அவங்க இடி ரைடை விடாமல் இருக்காங்களே தவிர, அண்ணாமலை சொல்லி இடி ரைடு விடக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. செந்தில் பாலாஜி நகர்த்தப்பட்டதுக்கு வேறு சில காரணம், கொங்கு பெல்ட்டில் திமுக பார்ட்டியாகவே ஹோல்டு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படின்னும் போது ஏற்கனவே அதிமுகலையும் சரி பாஜகலையும் சரி கொங்கு மண்டலத்தில் இருந்து அந்த பகுதியிலிருந்து நாங்கள் தலைவர்களை கொடுத்துருக்குறோங்கிற அந்த ஸ்டேச்சருக்குள்ளே தேர்டு ஒரு ஃபோர்ஸாக கூடுதலான ஸ்ட்ரக்சரோட டிஎம்கேவை செந்தில் பாலாஜி புஷ் பண்ணி கொண்டு போனதை கண்டு அச்சப்பட்டதுன்னா நகர்த்தினாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனால் அது அதிமுக வந்து அந்த நேரகட்டத்தில் ரசிக்க தான் செஞ்சது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த வகையில் பார்க்கணுமே தவிர, இது வந்து கட்சி ரீதியாக அடுத்து வருவதற்கு அதிமுக வீக்கன் பண்ணுறதுக்கு ஆட்களை தூக்கி வைக்கணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு டெல்லி மேலிடம் பார்க்கறதுனால ரைடு விடுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அவங்களுக்கு இப்போதைக்கு கூட்டணி கட்சியை பிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு ரைடு விடலாமாங்கிறதுக்கு தான் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அமலாக்கத்துறை இது சார்ந்த விஷயங்கள்லாம் இல்லை, ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் பிஜேபியோட அதிமுகவினுடைய முன்னணியினரில் ஒரு செக்ஷன் நடத்திக்கிட்டு தான் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இப்படியே போனால் அவருக்கு எதிராக உள்ளுக்குள்ள செங்குத்து பிளவு வருதோ இல்லையோ ஒரு சின்ன ஃபேக்ஷன் திரும்ப உடையிறதுக்கான ஒரு இதை இன்ஜினியர் பண்ண முடியுமான்னு பிஜேபி ஒரு லாங்கர் ரன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுகவிலையும் சிலரை அந்த மாதிரி அணுகுவதற்கான வேலைகள், அதாவது ஏற்கனவே சீட்டு கொடுத்து ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்னால தோற்கடிக்கப்பட்டவர்கள், அடுத்து எம்பி சீட்டு தவிர்க்கப்பட்டவர்கள், இப்படியான ஆட்களை பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு செக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது பெரிய அளவுக்கு டிஎம்ஏட்ட இன்னைக்கு பவரில் இருக்கிறவருக்கு ஏற்படுத்த போகிறதில்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை இன்னமும் கூட அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து இது அண்ணாமலையை விட முன்னாடி எடப்பாடி கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்களுக்கு இந்துத்துவா இன்னைக்கும் அதிமுக என்னங்க பிரச்சனை? அண்ணாமலை தாங்க பிரச்சனை. உங்களுக்கு 8-9 தீர்மானம் நிறைவேற்றினாங்க இப்போ அதிமுகவினுடைய அந்த அவசரமாக கூடிய செயற்குழுவில். அந்த 9 தீர்மானத்தில் ஒன்றே மட்டும் பிரதமர் மோடிக்கு அது கண்டனங்கிற வார்த்தையே இல்லாமல் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க. அடுத்து 2 வலியுறுத்தல் தான் அதுக்குள்ளேயே, ஒரே இதுக்குள்ளே. வயநாடு நிலச்சரிவை பற்றிலாம் இவங்க பேசுகிறாங்களே தவிர இந்த விடியா திமுக அரசன் வார்த்தை போடுறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் அங்கே எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. மோடியை அவர் ஆட்சியில் இருக்கிற வரை எடப்பாடி தீவிரமாக எதிர்க்க போவதே இல்லை. அப்போ அவருக்கான அந்த த்ரெட்டை நீங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இன்னைக்கு மோடிக்கு இல்லை. மோடி அமித்ஷா 2 பேருமே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் வருமா, ஒரிசா மாதிரி ஒரு லாங் ரன்னில் போய் பிடிக்க முடியுமான்னு தான் பார்க்குறாங்களே தவிர, அண்ணாமலை பற்றிலேருந்து கத்த வைக்கிறது ஃபீல்டை செட் பண்ண தான். அதை தாண்டி இமீடியட்டாக 26 பிடிப்போம் அப்படின்லாம் அவங்களும் நம்பலைங்கிறதுனால விட்டு அவங்க போக்குக்கு விடுவோம். அது எங்கே போய் நிற்கிது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எப்படி 3 நாள் அவர் கிளம்ப போகிறார், சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பிடுவோம், அனுப்பிட்டு அதுக்கு பிறகு வேறு ஒரு கேல்குலேஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய மேலிடத்தினுடைய முடிவாக தானே இருக்க முடியும். ஏன்னா அப்படி அண்ணாமலை வந்து இது மாதிரியான கிரைசிஸ் டைமில் வெளியே போகிறதுக்கு பயப்படுவார் இல்லையா? இப்போ வந்து அவர் வந்து அதிமுகவோட ஒரு முரண்பாடை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நாம் ஒரு 3 மாதம் இங்கே இல்லை அப்படின்னா இங்கே என்ன நடக்குமே அவருக்கு தெரியாத ஒரு பயம் வரும் இல்லையா? 3 மாதம் அதிமுக கூட என்ன நடக்கும்ல, கமலாலயத்துக்குள்ள அவர் கேபினுக்குள்ள என்ன நடக்குமே, ஒருவேளை அவர் கேமரா வச்சுட்டு போவாரா நமக்கு தெரியல, சிசிடிவிங்க வச்சுட்டு கண்ட்ரோல் அங்கேருந்து பார்ப்பாரா நமக்கு தெரியல. நீங்கள் ஏற்கனவே வந்து தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் அதிமுகவோட ஒரு இணக்கமானவரோட தான் இருப்பாங்க. இவ்வளோ ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு தனிமனித தாக்குதல் இருக்காது. இது பியூர்லி தனிமனித தாக்குதலாக தான் இருக்குது. இல்லை, தமிழிசை அந்த கருத்தை சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அண்ணாமலைட்டு இது பேசும்போதெல்லாம் கூட்டத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் தலைவருக்கு கருத்தை சொல்ல உரிமை இருக்கிறது, ஆனால் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும்னு ப்ரெஸ் மீட்டில் சேம் சைட் கோல் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறதா. இன்னமும் இந்த மாதிரி இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தான் நேற்று அண்ணாமலை ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டார். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, எப்படியும் கவனிச்சிருப்பீங்க. 2019 தேர்தலில் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக எடப்பாடிக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர், கூட்டணி முதலமைச்சர் வாங்கன்னு பிஜேபியில் கூப்பிட்டாங்களாம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம், தோக்க போகிற மோடிக்கு நான் எதுக்கு துணைக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்டாராம்.
கேட்டுட்டு அந்த தேர்தலில் கூட்டணி வேற வச்சாங்க. கூட்டணி வச்சு ஓபிஆர் மட்டும் ஜெயிச்சாரு, மீதி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்படின்னு அவருக்கு ஒரு கிளைம் பண்ணுறாரு. இதில் ஃபன் என்னென்னா, அண்ணாமலை அரசியலில் பிஜேபியில் சேர்ந்தது ஆகஸ்ட் 25, 2020. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தகவலை யார் மூலயமாவோ இவருக்கு தெரிய வந்து, இவர் அன்னைக்கு முடிவு பண்ண என்னுடைய கட்சியினுடைய கூட்டணி தலைவராக ஒரு நாள் எடப்பாடியை மதிக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்து எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அது கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் அப்படின்னு தான் இருக்கும். எடப்பாடி அந்த காலகட்டத்தில் சொந்த கட்சி அமைச்சர்களையே மாதம் எப்படி கவனிச்சுட்டாருன்னு அண்ணாமலையே பின்னாடி சொல்கிறாரு. மாதம் எம்எல்ஏகளுக்கு பணம் கொடுத்து தான் பிடுங்கிட்டு போயிடாதீங்கன்னு இவர் 4 வருஷம் ஓட்டினார்னு அண்ணாமலையே சொல்கிறாரு. சொந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களை கூட அதிர்ந்து பேச முடியாத அல்லது கான்ட்ராக்ட்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத துறையை மாற்றின அண்ணா எத்தனை பேருக்கு எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை கேபினெட்டை நினைக்கிறவங்களாம் தூக்கி போட்டு குலுக்கல் சீட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் எதுலையாவது கை வச்சாரா? கடைசி காலகட்டத்தில் இந்த நிலோஃபர் கபில் அந்த அம்மையாரெல்லாம் கொஞ்சம் நீக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பேர். இவங்க வந்து கட்சி ஒன்றுங்கிற மாதிரி பேசின ஆட்களை தான் திருப்பி விட்டேன் நீக்கிறாங்க. டிடி விட்ட ஃபோனில் பேசினால நீக்கினது இப்படி தான் 4-5 போச்சே தவிர சொந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்களை கூட கடிந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்த எடப்பாடி மோடி அவர்களே தோக்க போகிற மோடிக்கு நாயம் வரணும்னு சொன்னாருங்கிறது. அப்போ மோடியை எதிர்த்துட்டா அது வந்து நமக்கான அவங்களை எப்படி நம்ம கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி அவர் அதில் ஒரு பீடிகை ஆரம்பிக்கிறாரு. மேடையில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், நம்ம மூத்த தலைவர்களுக்கே கூட அதிமுக கூட போகணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்போ மோடியவே அவர் தோத்து விடுவார், அவர்லாம் ஒரு ஆளான்னு 2019 எடப்பாடி கேட்டிருக்காருன்னா பார்த்துக்குங்க. அவர் எனக்கு எதிரி கிடையாது, ஜிக்கு எதிரி அப்படின்னு. ஜிக்கு எதிரி அப்ப நீங்க அவரோட சேர்ந்தீங்க அப்படின்னா ஜிக்கு எதிரி. அப்ப ஜியை கேவலப்படுத்துறது நீங்க எல்லாம் விரும்புறீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணாரு. இது எங்க இருந்து வந்தது, இவர் எங்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டாரு. உண்மையே பேச மாட்டார் போல கடைசி. அதுக்கப்புறம் ஆட்சி இழந்த பிறகும் கூட ஜி வராருன்னு போய் ஏர்போர்ட்ல முன்னாடியே போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் தானுங்க இவங்க. அதாவது இவ்வளவு தீவிரமாக அந்த கடைசி காலகட்டம் 21 சீட்டு பிரிக்கிறதுக்கு விடிய விஷயங்கள் நடந்த பிறகு கூட முரண்டு பிடிச்சி டிடிவி வேண்டாம், டிடிவி கூட்டணி வேண்டாம், சசிகலா வேண்டாம், இந்த விஷயங்களை சொன்னாரே தவிர 19 எல்லாம் அதுக்கான வழிமுறையே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் உள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறது, கட்சிக்குள்ளே இருக்கிற ஆட்கள் நாளைக்கு முயற்சி பண்ணிடக்கூடாது, பண்ணா நீ ஜிக்கு எதிராக நடவடிக்கிற அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு கேள்வி கேட்டுறனால. இப்போ ஜி எதிர்த்து அவங்க எப்படி தேச துரோகிங்கிறாங்களோ, அதிமுக ஆதரவாக போனால் நீ பாஜகவுக்கே துரோகி ஆகிறங்கிற ஒரு நரேட்டிவ் தான் அவர் செட் பண்ணுறாரு. அப்போ இந்த அச்சத்தின் காரணமாக தான் இந்த ஒஸ்ட் டென்ட்டை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா, இதுக்கப்புறம் பாஜகன்னு யாராச்சும் பார்த்தா கூட அவங்க கல்ல கொண்டு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, இவங்க எப்படி பேச போவாங்க அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இப்போ அரசியல்லையே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பழந்துட்டு கொட்ட போட்டவங்களுக்கு அதெல்லாம் துப்புனா தொடச்சிட்டு போகணுங்கிற பாடம், அதெல்லாம் அடிப்படை பாடங்கிறது அண்ணாமலையால் இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியல. பட் அது எப்படி போகுதுங்கிறது நம்ம பார்க்கணும். எனக்கு இறுதி அதில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ இவர் ப்ரெசன்ஸ் இல்லை, ப்ரெசன்ஸ் இல்லாத இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒன்றிணைஞ்சு மோடியை அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நட்டாவையோ மேலிடத்தை அப்ரோச் பண்ணி இவருடைய சிக்கல் இவர் இருந்தால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுங்கிறத உணர்த்தினாங்க அப்படின்னா என்னவான பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இங்கே வரும்? இல்லை, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டாக ஜெயிப்போன்னு அவங்களும் நம்பலை. ஒப்பீட்டு அளவில் இவர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டி அவங்க வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செட்டப், ஒரு வார் ரூம் ப்ரொஜெக்ஷன், மீடியா ப்ரொஜெக்ஷன், நமக்கு கடந்த காலத்தில் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரியான நேஷனல் மீடியாவோட ப்ரொஜெக்ஷன் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு பேசுறது, இந்த மாதிரியான அந்த ஒரு இமேஜ் இருக்குது இல்லையா, இதை தான் மோடி கடந்த காலத்தில் செஞ்சார். அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக அவங்க அங்கே பார்த்ததுனால தான் அந்த மாதிரி ஒருத்தர் நர்ச்சராகி வந்தால் வரட்டுமேன்னு விடக்கூடிய இடத்துக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக ஜெயிக்க மாட்டோம்னு அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா, இங்கே மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் உருவாகாமல் அது வந்து ஆப்வியஸாக காலி பண்ணிடும். ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செட்டப் வேணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகருது அப்படின்னா, அதை எங்கேருந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா, அமைப்பு செயலாளர் சைட்லேருந்து அதை லீட் பண்ணும்போது தான் கொண்டு போக முடியும். ஆனால் அமைப்பு செயலாளர் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னா தேசியத்தில் அங்கே அமைப்பு செயலாளராக இப்போ ஆள் இல்லாமல் இருக்குது. பிஎல் சந்தோஷ்கிட்ட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு. நட்டா எக்ஸ்டென்ஷனில் இருக்கார், பிஎல் சந்தோஷ்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அவர் தொடர்றாரா, ஏன்னா இப்போ அடுத்த ஆளு ஸ்பேஸ் போகுது அப்படிங்கிறது இல்லை. அது ஆப்வியஸாக கட்சியிலே இல்லாமல் சாதாரண சேவகர்னு இருக்கிறத பிடுங்கினாலும் அவங்க செய்வாங்க. அது
அவங்க அப்படியே வளர்ந்த ஆட்கள்ங்கிறதுனால அவங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் அப்படி தான். அதனால் நம்ம அப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நடுவில் பாண்டிச்சேரியெல்லாம் போயிட்டு அவர் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க, அங்கெல்லாம் பேசிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பார்க்குறோம். அப்போ அப்படியான ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த சைடு இருந்து போகணும். அதாவது இமீடியட்டாக பிஜேபிக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைவர்களை விடவும் அண்ணாமலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம உண்மையின் உரைக்கல் அவங்க பப்ளிகேஷனில் ஒரு புத்தகம் அண்ணாமலையினுடைய பயணத்தை புத்தகமாகவே போட்டாச்சு. அவர் போன பயணத்தை அவர் இப்போ தமிழக அரசியலினுடைய சமகால குறித்து ரொம்ப தீர்க்கமாக எழுதியிருக்காப்புல. அந்த எண்மண் எண்மக்கள்னு இன்ஸ்டால்மெண்ட்டில் நிறுத்தி சொல்றாரு. எண்மண் எண்மக்கள் திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. 180 கோடி ஒதுக்கப்பட்டு 18% ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல. 150 கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையாச்சு. அவங்க ஒரு மாநில எலெக்ஷனே ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே. மாநில எலெக்ஷனை ஒயிட்டில் ஹேண்டில் பண்ணுற தொகைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கொடுத்ததாக கருத எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கானது இல்லை. இந்த 150 தனியா அது இல்லாம தொகுதிக்கு 4 அப்படிங்கிறது வந்து அவங்க இது ஒரு பெரிய பட்ஜெட் ஆச்சு. இதுல ஆனது இவ்வளவு பெரிய பட்ஜெட் அவங்க கொடுத்தோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே சுத்தமா. அது இப்போ போடுறதுக்கு அதுல 4ம் கிரவுண்டுக்கு போச்சாங்கிறத அவங்களுக்கு நிறைய ரிப்போர்ட் போயிருக்கும். பட் என்ன பிரச்சனை, ஏற்கனவே இந்த எச் ராஜா மாதிரி வீடு கட்டிட்டாரு அவரு. அவரெல்லாம் அவங்க சிஏவா இருந்து அப்படியே போயிருந்தாருன்னா அவர் வாழ்க்கை அவர் வேற எங்கேயோ ப்ரமோஷன் ஆகி தேசிய சிஏ சங்க தலைவராக கூட ஆயிருந்திருக்கலாம். அவர் வந்துட்டு அமைப்பு தேர்தலுக்கு வரக்கூடிய காசு எடுத்து வச்சு வீடு கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்து அவங்க காலகட்டத்திலலாம் 4 கோடியெல்லாம் கண்ணில் காட்டினது இல்லை. இந்த ப்ராஜெக்ட் அண்ணாமலை வந்து அந்த பெரிய லெவலுக்கு ப்ரப்போசல் கொடுத்து வாங்கியிருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு நம்புறாங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 18ன்னு இப்போ நாங்கள் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைன்னு போய் அங்கே போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். முன்னாடியாவது தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்க எதிர்கட்சியாக இருந்தது. அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட நம்ம கூட்டணியிலேருந்து 18 வாங்கினோம். இப்போ இருந்தது பூரா உதிரி தான். அவங்களுக்கே பஸ்ஸுக்கே நம்ம தான் வண்டிக்கு பெட்ரோல் போடுற லெவலுக்கு நம்ம தான் கொடுக்குறோம். இதில் நம்ம 18% வாங்கியிருக்கோம்னா பெரிய, ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா நமக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் மொத்தமாக விலைக்கு வாங்கலாங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு பார்க்குறாங்க. பட் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி அது வெள்ளக்கரைச்ச நீராக போச்சுங்கிறது 26 தான் எங்களுக்கு லேட் ரியலைசேஷனாக இருக்கும். பட் அந்த நேரத்தில் இங்கே காசை கொடுத்தவங்க அங்கே மேலே பதவியில் இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ வேற கேஷியர் மாறும்போது இல்லைங்க அது வேற கணக்குன்னு சொல்லிக்கலாம். இல்லை பழைய ரெக்கார்ட்ஸை வச்சு இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கோன்னு கேட்குறது அங்கே பொருளாளர் அதே பொருளாளர் இருந்தால் அதனால் அவருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. இல்லை அவங்க வாரி இறைக்க தயாராக தான் இருக்கிறாங்க. வாரி இறைச்சாலும் அவுட்புட் ஆக அவங்க 26 அட் த மேக்ஸ் 36 அல்லது 31 அந்த ஏடிஎம்கே இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கான வேலைகளுக்கு நீங்கள் தொடங்குங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு இன்புட்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது முழுக்க 10 வருஷமாக இருந்தால் அண்ணாமலை தான் செய்வாராங்கிறதெல்லாம் குறித்தெல்லாம் அவங்களுக்கு இப்போ கவலை இல்லை. யாராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த கடைசி சொட்டு அவங்களுக்கு அந்த உழைப்பதற்கான உத்வேகம் இருக்கிற வரைக்கும் அப்படியே உறிஞ்சி அமைப்பை வளர்த்துட்டு தூக்கி போடுவதற்கு என்றைக்கும் தயங்காத வரலாறு கொண்டது தான் பாஜகவும் RSSங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.